ரோமர்கள் சிலுவை மரம் என்கிற அந்த கொடூரமான தண்டனையை கண்டுபிடிப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் சிலுவை மரத்தின் வலியை அப்படியே அணுவாக வர்ணித்து ஒரு பாடல் எழுதினார். ஆம், தாவீது அரசன் கிமு 1000 ஆண்டுகளில் எழுதிய அந்த பாடல்தான் சங்கீதம் 22. இது வெறும் துக்க பாடல் அல்ல, கல்வாரியில் என்ன நடக்கும் என்பதற்கான துல்லியமான தீர்க்க தரிசன வரைபடம். தாவீதின் அந்த நிழல் கல்வாரியில் எப்படி நிஜமானது? மத்தேயு 27:46 இயேசு சிலுவையில் தொங்கிய போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் அவர் ஏலியை கூப்பிடுகிறார் என்று நினைத்தார்கள். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ரகசியம் உள்ளது. இயேசு வெறுமனே தன் வலியை கத்தவில்லை. அவர் யூதர்களுக்கு பரிச்சயமான சங்கீதம் 22 முதல் வசனத்தை அப்படியே மேற்கோள் காட்டினார். அன்றைய யூத ரபிகள் ஒரு சங்கீதத்தின் முதல் வரியை சொன்னால் அதை கேட்கிறவர்கள் அந்த முழு சங்கீதத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது யூதர்களின் போதன முறை. சிலுவையில் இயேசு தொங்கியபடியே கீழே நின்ற மத தலைவர்களிடம் சொல்கிறார், சங்கீதம் 22 இப்பொழுது நினைத்து பாருங்கள், அது என் வாழ்வில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 22 தொடர்ந்து வாசித்தால் அது அப்படியே சிலுவை மரத்தின் உடல் கூறியலை விவரிக்கிறது. வசனம் 16 என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். தாவீதின் காலத்தில் கல்லெறிந்து கொள்ளும் பழக்கம்தான் இருந்தது. ஆனால் அவர் கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டதை துல்லியமாக முன்னறிவித்தார். வசனம் 14 என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களுக்கு நடுவே உருகிற்று. இது இயேசுவின் விழாவில் ஈட்டியால் குத்திய போது புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் கலந்த அந்த மருத்துவ உண்மையை குறிக்கிறது. வசனம் 18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் அங்கியின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ரோம போர் வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை பங்கிட்ட போது இந்த வசனம் அப்படியே எழுத்து மாறாமல் நிறைவேறியது. கைவிடப்பட்ட கதறலோடு ஆரம்பிக்கும் இந்த சங்கீதம் எப்படி முடிகிறது தெரியுமா? அது தோல்வியின் பாடல் அல்ல. சங்கீதம் 22 கடைசி வசனம் இப்படி முடிகிறது, அவரே இதை செய்தார். He has done it. எபிரேய மொழியில் இது செய்து முடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை குறிக்கும் வார்த்தை. இயேசு சிலுவையில் தன் ஆவியை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு கடைசியாக என்ன சொன்னார்? முடிந்தது. ஆம், சிலுவையில் இயேசு சங்கீதம் 22 துவங்கி சங்கீதம் 22 அப்படியே வாழ்ந்து முடித்தார். தாவீது கண்ட நிழல் கல்வாரியில் நிஜமாகி முடிந்தது. 1000 வருடங்களுக்கு முன்பே உங்கள் மீட்புக்காக எழுதப்பட்ட இந்த சங்கீதம் வேதாகமம் மனிதனுடைய புத்தகம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. சிலுவை என்பது ஒரு விபத்து அல்ல, அது நித்தியத்தின் திட்டம். இதை உணரும் போது நம் விசுவாசம் வேரூன்றுகிறது அல்லவா?